Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் 1 கப் நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிக்கு பதிலாக ஃப்ரோசன் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி டேஸ்ட்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை சிம்மரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சு வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.